நண்பர்களுக்கு வணக்கம். இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல். நண்பர்கள், இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தினுடைய மாநில மாநாடு கடந்த 19, 20, 21 ஆகிய தேதிகளில் திருச்சியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் மற்ற அமைப்புகளைப் போல ஏதோ நான் உருவாக்கிட்டேன், நான் தான் தலைவர், நான் தான் செயலாளர், நான் தான் பொருளாளர், நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வாதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு தனக்கு கீழ் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை மிரட்டுகிற அல்லது அவர்களை வேலை வாங்குகிற அமைப்பாக இல்லை. இது முழுக்க முழுக்க ஜனநாயக அடிப்படையிலே எல்லோருக்கும் எல்லாமும் அப்படிங்கிற அடிப்படையிலே யார் வேண்டுமானாலும் தலைவராகலாம், யார் வேண்டுமானாலும் பொதுச் செயலாளராகலாம். அதே போல் உழைத்தால், மக்களுக்காக பாடுபட்டால், நேர்மையாக இருந்தால் எந்த பதவிக்கும் வரலாம் என்கிற அடிப்படையில் தான் நம்முடைய சங்கமானது செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்புக்கான சங்கத்தினுடைய மாநாடுகள் ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். முதலில் கிளை மாநாடுகள் என்றால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திலையும் கிளைகள் என்பது வைக்கப்பட்டிருக்கும். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்ற வேலைகள் என்ன, அதில் நாம் பெற்ற படிப்பினைகள் என்ன, என்னவெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதையெல்லாம் அலசி ஆராய்ந்து அதில் தங்களுக்கான திட்டங்களை திட்டமிடுவதோடு புதிய நிர்வாகிகள், தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளை தேர்வு செய்வார்கள். இதுபோன்று கிளை மாநாடுகள் அனைத்தும் நடைபெற்று முடிந்தவுடன் அந்தந்த ஒன்றியங்களிலே ஒன்றிய மாநாடானது நடைபெறும். ஒன்றிய மாநாடு அந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிளைகள் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை வரவழைத்து அந்த ஒன்றியம் முழுவதும் நடைபெற்ற வேலைகளை பரிசீலிப்பதோடு வரவு செலவு உள்ளிட்ட அனைத்து அம்சங்களையும் ஆராய்ந்து நிர்வாகிகளுடைய செயல்பாட்டையும் ஆராய்ந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொடர வேண்டுமென்றால் தொடரலாம், அல்லது அவர்களுடைய செயல்பாடு பிடிக்கவில்லை என்றால் புதிய நிர்வாகிகளை ஜனநாயக அடிப்படையிலே தேர்வு செய்வார்கள். ஒன்றிய தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அந்த ஒன்றியத்தினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப 17 முதல் 19 பேர் கொண்ட ஒரு ஒன்றிய குழுவும், அந்த ஒன்றிய குழு கூடி தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட நிர்வாகிகளையும் தேர்வு செய்வார்கள். இதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய 10 ஒன்றியங்கள், 6 ஒன்றியங்கள், 8 ஒன்றியங்கள் இது போன்று இருக்கும். இந்த ஒன்றிய மாநாடுகள் அனைத்தும் நிறைவேற்ற பிறகு மாவட்ட மாநாடானது நடைபெறும். அந்த மாவட்ட மாநாட்டிலே அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் கலந்து கொண்டு மாவட்டம் முழுக்க செயல்படக்கூடிய சங்கத்தினுடைய நிலைமைகள், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஆராய்ந்து ஏற்கனவே ஒன்றிய மாநாட்டில் செய்யப்பட்டது போலவே புதிய தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளை தேர்வு செய்வார்கள். அவர்களுடைய வேலைகளையும் பரிசீலிப்பார்கள். சிறப்பாக செய்தால் அவர் பணியை தொடருவார், சிறப்பாக செய்யவில்லை என்றால் அவர் அந்த பணியிலிருந்து எடுத்துக்கப்பட்டு புதிதாக மாவட்ட தலைவர், செயலாளர் உள்ளிட்டோர் தேர்வு செய்யப்படுவார்கள். இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட மாநாடுகள் 39 மாவட்டங்களில் நடைபெற்று முடிந்த பிறகு மாநில மாநாடானது நடைபெறும். அந்த அடிப்படையில் தான் கடந்த 19, 20, 21 ஆகிய தேதிகளில் மாநில மாநாடானது திருச்சியில் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. முதல் நாள் மாநாடு 19ஆம் தேதி ஒரு 15,000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கொண்ட பேரணியை நடத்தி ஒரு 20,000 பேர் பங்கேற்ற பொதுக்கூட்டத்தோடு முதல் நாள் நிகழ்ச்சிகள் நிறைவேற்றன. பிரம்மாண்டமாக தமிழ்நாடு முழுவதும் நூற்றுக்கணக்கான வாகனங்களிலே, பேருந்துகளிலே, வேன்களிலே, கார்களிலே, 3 சக்கர வாகனங்களிலே, பைக்குகளிலே என பல நூறு பேர் பங்கெடுத்தார்கள். அந்த பங்கெடுப்புக்கு பிறகு பொதுக்கூட்டமானது நடைபெற்றது. பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு அடுத்த நாள் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் மட்டும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் உறுப்பினர் எண்ணிக்கைக்கு ஏற்ப 20 பிரதிநிதிகள், 25 பிரதிநிதிகள், 10 பிரதிநிதிகள் என அந்த மாவட்டத்தில் நம்முடைய சங்கம் செயல்படக்கூடிய விதம், அங்கே நமக்கு இருக்கக்கூடிய பலம் என்கிற அடிப்படையிலே ஒரு 600 பேர் கொண்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்ட மாநாடானது சமயநல்லூர் டோல்கேட் அருகில் உள்ள தனியார் மண்டபத்திலே நடைபெற்றது. இந்த மண்டபத்தில் 600 பேரும் கூடி கடந்த 3 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் நம்ம சங்கம் கடந்து வந்த பாதை என்ன, என்னென்ன பிரச்சனைகளை நாம் சந்தித்திருக்கிறோம், இதில் எதெல்லாம் நாம் தலையீடுகளை குறைத்திருக்கிறோம், நாம் இன்னும் கொஞ்சம் வீரியமாக எதையெல்லாம் செய்திருக்கலாம் அப்படிங்கிற சமமாக பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்வோம். இந்த மாநில மாநாடு முதலில் கொடியேற்றத்தோடு துவங்கும். மாநாடு
தீர்மானங்கள் வெல்லட்டும், தீர்மானங்கள் வெல்லட்டும், 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 வெல்லட்டும். மாநாட்டின் கோரிக்கைகள், மாநாட்டின் கோரிக்கைகள் வெல்லட்டும். கொடியேற்றி முடிஞ்ச உடனே அடுத்து மாநாட்டுக்கு தலைமை குழுவானது தேர்வு செய்யப்படும். ஏன்னா ஒரு மாநாடு நடக்குது, ஒரு 600 பேர் வச்சு நடத்துகிறோம் அப்படின்னா அவங்கள வழிநடத்துறதுக்கு ஒரு குழு வேணும். அந்த குழு இருந்தால் தான் அது வழிநடத்த முடியும். அந்த இடத்துல ஒரு தலைமை குழுவானது தேர்வு செய்யப்படும். தேர்வு செய்யப்பட்ட பிறகு அப்போதைய மாநில தலைவர் அந்த மாநாட்டுக்கு தலைமையேற்று முதலில் அஞ்சலி தீர்மானத்தை முன்மொழிவார்கள். அஞ்சலி முடிந்த பிறகு அந்த மாநாட்டை வாழ்த்துவதற்காக சில முக்கியமான பிரமுகர்கள் வந்திருப்பார்கள். அவர்கள் இந்த மாநாட்டை வாழ்த்தி பேசுவார்கள். வாழ்த்தி பேசி முடிந்த பிறகு சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் கடந்த 3 ஆண்டு காலமாக நடைபெற்ற வேலைகளை தொகுத்து அவர் அறிக்கையாக சமர்ப்பிப்பார். அந்த அறிக்கையின் மீது ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அவர்கள் எல்லாம் ஒரு குழுவாக கூடி 20 பேர் 25 பேர் தனித்தனியாக குழுவாக கூடி அவர்களுக்கான நேரம் ஒதுக்கப்படும். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை தீர்மானித்து விட்டு வாருங்கள். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கப்படும். 5 நிமிடம், 7 நிமிடம், 6 நிமிடம் அப்படின்னு ஒதுக்கப்படும். அதுக்குள்ளே அந்த மாவட்டத்தில் இருக்கவங்க அதை பேசி முடிக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் அந்த குழுவானது 20 பேர் கொண்ட குழு, 25 பேர் கொண்ட குழு, ஒவ்வொரு மாவட்டத்தில் என்ன பிரதிநிதி வந்தாங்களோ அவங்கெல்லாம் வட்டமாக உட்காந்து இந்த அறிக்கையை முழுசாக படித்து பார்த்துட்டு இந்த அறிக்கையில் இதை சேர்த்துருக்கலாம், இதை குறைச்சிருக்கலாம், அப்போ இந்த மாநில சங்கம் செயல்பட்டது இப்படியெல்லாம் செயல்படலை, இப்படி செயல்பட்டுருக்கணும், இந்த செயல் சிறப்பாக செஞ்சுருக்கு அப்படிங்கெல்லாம் ஆலோசனை பண்ணி அதில் ஒருத்தர் போய் பேசுவார். அவர் இவங்க இந்த 20 பேரும் சொல்லக்கூடிய விஷயங்களை குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு அவர் மாநாட்டில் பேசுறதுக்கான வாய்ப்பு என்பது ஏற்படும். அதை தலைமை குழுவுக்கு முதல்ல யார் எந்தெந்த மாவட்டத்திலேருந்து யார் யார் பேச போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பட்டியல் என்பது கேட்பார்கள். அந்த பட்டியலை கொடுக்கணும். பட்டியலை கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டமாக அவர்கள் கூப்பிடுவார்கள். அப்போ குறிப்பிட்ட அந்த நேரத்திற்குள் அவர் என்ன விஷயங்களை மாநிலத்தில் எதிர்பார்க்கிறார், தங்களுடைய மாவட்டத்தினுடைய அனுபவம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் பேசுவார். பேசுகிறத தலைமை குழுவில் இருக்கவங்க குறிப்பெடுத்து வச்சுக்குவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட 3.25 மணி நேரத்துக்கு அந்த விவாதமானது நடைபெற்றது. மாநிலம் முழுக்க எல்லாரும் பேசினார்கள். பேசி முடித்த பிறகு மீண்டும் மாநில பொதுச் செயலாளர் சொல்லப்பட்ட விஷயங்களிலே எதெல்லாம் முக்கியமானவை என்பதை குறிப்பிட்டு அவர் தொகுப்புரை வழங்குவார். தொகுப்புரை வழங்கிய பிறகு புதிய மாநில குழு கூடி மாநிலத்துடைய தலைவராக, செயலாளராக, பொருளாளராக யார் வர வேண்டும் என்பதை ஒரு முன்மொழிவு வந்தவுடன் அதில் நான் இருக்கேன், அவங்க இருக்கேன் அப்படின்னா யார் சொல்கிறாங்களோ அதில் பெரும்பான்மை அடிப்படையில் தேர்வு செய்யப்படக்கூடியவர் மாநில தலைவர், செயலாளர், பொருளாளராக மேடையில் அறிவிக்கப்படுவார். அறிவிக்கப்பட்ட பிறகு அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு முரளிதரன் அவர்கள் நிறைவுரையாற்றினார். அதன் பிறகு மாநாடு இனிதே நிறைவேற்றது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக இப்படி முழுக்க கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் ஜனநாயகபூர்வமாக இந்த மாநாடு என்பது அனைத்து மாற்றுத்திறனாளிகளுடைய பங்களிப்போடு நடைபெறும். இடையிடையே மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் சம்பந்தமாக நம்ம அடுத்து இன்னொரு காணொலியில் நம்ம விரிவாக பேசுவோம். ஆக இப்படியாக மாநாடு வெகு சிறப்பாக 3 நாட்களும் அவர்களுக்கு உணவு, தங்குவதற்கான இடம், அதேபோல் அவர்களுக்கு முழுமையான சுதந்திரம் உள்ளிட்ட அனைத்தையும் கொடுத்து இந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு வேலை செய்வதற்காக கடந்த மாநாட்டில் தேர்வு செய்யப்பட்ட அதே நிர்வாகிகளை மீண்டும் தேர்வு செய்திருக்கிறார்கள். மாநில தலைவராக வில்சன் அவர்களும், மாநில பொதுச் செயலாளராக ஜான்சிராணி அவர்களும், மாநில பொருளாளராக திரு சக்கரவர்த்தி அவர்களும் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது அல்லாமல் நான் மாநில செயலாளர்கள் மொத்தம் 6 பேர் கொண்ட மாநில செயலாளர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் நானும் மாநில செயலாளராக இந்த மாநாட்டிலே மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன் என்கிற விவரத்தையும் உங்களோடு சொல்லிக்கொண்டு இந்த காணொலி பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.